3ஆம் தேதி வந்து எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம், ப்ரைவேட்டுக்கு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தை வந்து இன்ஜெக்ஷன் போட்டுன்னு வந்து கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தா கண்ணெல்லாம் மஞ்சளாக மாறிச்சு, ஒரு பச்சை கலராக மாறிச்சு. அப்போ நாங்கள் அவங்க டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் ப்ரைவேட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு வந்தோம். அவங்க சொன்னாங்க நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டுங்கோ, சிஎம்சி கூட்டின்னு போயிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிஎம்சி கூட்டின்னு போது இவ்வளோ ரொம்ப சீரியஸாக குழந்தைன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட. அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாகுன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட குழந்தை, நீங்கள் திருப்பதிக்கான பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிடுங்க அப்படின்னு சொன்னோம். நாங்கள் என்ன பண்ணோம், எங்ககிட்ட ஏசப்பா இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நம்மக்கிட்ட காசு வர இல்லையே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நானும் அவரும் ரொம்ப வியாதினோ கவலையோடு வீட்டுக்கு போனோம். காசு வீட்டில் ஒரு 2000 ரூபாய் இருந்துச்சு. அந்த காசு எடுத்துக்கிட்டு மறுபடியும் நாங்கள் திருப்பதிக்கே போயிட்டோம். திருப்பதி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனோம்னா அங்கே என்ன சொன்னாங்க, குழந்தை வந்து ரொம்ப பச்சை கலரில் மாறிச்சு குழந்தை. அவங்க சொன்னாங்க பார்த்துட்டு உடனே குழந்தை நான் இவ்வளோ இதுவாக மாறிச்சியே, நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கலையான்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாது டாக்டர், இந்த மாதிரி எங்களுக்கு 2 நாள் தான் எங்களுக்கு ஃபீவர் வந்துச்சு, அதுக்கு மேல்பட்டு எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்குது குழந்தை எங்களுக்கு சொல்லவே இல்லை. அவங்க சொன்னாங்க டாக்டரு இந்த மாதிரி உங்கள் கூட யாருமா வந்திருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்திருக்குறாங்க டாக்டர்னு சொன்னேன். அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எங்கே பார்க்கல ட்ரீட்மெண்ட் கேட்டாங்க. நாங்கள் எங்கே பார்க்கல, இது ரொம்ப நல்லா தான் இருந்தான் குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க நீங்கள் உங்கள் கூட யார் வந்திருக்குறாங்கன்னு கேட்டாங்க என்னவே. அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்திருக்கிறாருன்னு சொன்னேன். அவர் எங்ககிட்ட சொல்லவே இல்லை, குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்குது, லாஸ்ட் கண்டிஷனுக்குறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். அவங்க சொன்னாங்க பிரதருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க ப்ரேயர் பண்ணி சித்ரா. எங்கள் அக்கா கிட்டே பேச கூட முடியல, என்னால் யாருக்குமே ஃபோன் பண்ண முடியல. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் குழந்தை சைன் பண்ணிட்டு நீங்கள் குழந்தை போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே பிரதரை ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு இந்த மாதிரி. அவன் பிரதர் ஃபோன் பண்ண உடனே அவன் என் பெட்டில் இருக்கிறவன் ஏந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் பிடிங்கி விசில் அடிக்கிறான், நீ யாரு கத்துறான். அப்போ டாக்டருங்கெல்லாம் ஓடியாந்து என்னாச்சு குழந்தைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பைபிளெல்லாம் எடுங்க, பைபிள் தலைமாட்டில் வைக்கக்கூடாது, நீங்கள் பைபிளெல்லாம் எடுங்கன்னு. நான் கொஞ்ச நேரம் நின்றுந்தேன், ஏசப்பா இந்த குழந்தைக்கு இப்படி கத்துறான்னு என்னால் எப்படி நாங்கள் இப்படி எங்களால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனே நின்றுருந்தேன். அவங்க எங்கள் டாக்டரை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, நீங்கள் குழந்தை லாஸ்ட் கண்டிஷன் இருக்குது, நீங்கள் சைன் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே மறுபடியும் குழந்தைக்கு ஒன்றாகாதுமா, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, ஏசப்பா சுகத்தை கொடுப்பாரு, ஒரு நல்ல மகனான்னு மாற்றுவாருன்னு. நாங்கள் சொன்னோம், ஏசப்பா அந்த மகனை நாங்கள் சாட்சி ஊரில் உயிரத்துக்கு ஒப்பு கொடுத்துறோம், ஏசப்பா அந்த மகனுக்கு உயிரை கொடுக்க சுவாமி அப்படின்னு கண்ணீரோடு கேட்டு நின்னோம். அதே மாதிரி ஏசப்பாக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் அந்த குழந்தை. ஏசப்பா அவனுக்கும் எங்களுக்குன்னு வான அந்த குழந்தை, அது உங்களுக்குன்னு இருக்கட்டும், அவனை சாட்சியாக நாங்கள் நிறுத்திடுறோம், அவன் சாட்சி உள்ள போயில ஒரு ஊழக்காரன் நாங்கள் விட்டுடுறோம் ஏசப்பான்னு கேட்டோம். அதே மாதிரி அவனை ஊழத்துக்கு விட்டுட்டு ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவர் என் மகனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி ஏசப்பா வந்து அவனுக்கு பிளட்டு கம்மியாக இருக்குது, பிளட் ஏற்றினே இருக்கணும்னு சொன்னாங்க. பிளட்டில் நார்மலாக தான் வருது, ஆனால் பிளட்டு ஊர் இடத்துல வந்து அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், ஏசப்பா இனிமேல் டாக்டர்கிட்ட நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் சர்ச்சைக்கு போயிட்டு நாங்கள் சாட்சி சொல்லிட்டு என் தேவன் நிச்சயமாக எனக்கு விடுதலை தருவார், என் மகனுக்கு விடுதலை தருவார் நம்பிக்கையோட நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஏசப்பா எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்.